24 கிராட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, லிவர் ஃப்ரை. அதாவது கிரேவி மாரியும் செய்ய போறோம். இது மாரி செய்ய போறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்றத எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. லிவர் வந்து ஒரு 300 கிராம், சால்ட்டு, எண்ணெய், கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ லிவரை வந்து கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு லிவரை அதில் போட்டுக்கலாம். லிவரை போட்டுட்டு இதை அப்படியே திரும்பிட்டு இதில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எப்படி மட்டனுக்கு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ ஸ்டவ்வில் வச்சு விட்டுடலாம். ஒரு பக்கம் இது வேகட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு குக்கர், சின்ன பேன் இருக்குது, அதை வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போது என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றி முடிஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் காயட்டும் இருங்க. சோம்பு போடணும். சோம்பு போட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த ட்ரேவை அப்படியே தூக்கி கொண்டு சின்ன வெங்காயத்தை போடணும். நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பா கொஞ்சம் ஆண்டு வரும். இது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்கிறது. இட்லிக்காக நம்ம அந்த லிவர் கிரேவி செய்கிறோம். இது சண்டேன்றனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதை அதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டோம்னா இதில் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம். போட்டு இதை வதக்கிடலாம். நம்ம இது வதங்கிட்டோம். இந்த பக்கம் லிவர் வந்து குக்கிங் ஆகிடுது. அது கொஞ்சம் வேகட்டும். வதக்கி விட வேண்டும். லிவர் வந்து இது உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இதுங்க. ரத்தத்தை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணோம். இது கூட நான் ஒரு சின்ன மண்ணீரில் ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சேர்த்து தான் இதுவாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கியிருக்கு. லிவரும் நல்லா கொதிச்சுருக்கு. நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இதை நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கிரேவியாக வச்சுட்டு இதை கொஞ்சம் இட்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு தொட்டு கொடுத்தீங்கன்னா கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. சீக்கிரம் டைஜஷன் ஆகும் இது. இப்போது பச்சை மிளகாவை போடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, அந்த பக்கம் லிவர், இந்த பக்கம் வெங்காய தக்காளி. கேஸ் கொஞ்சம் இப்போ தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் ஒரே வாட்டி எல்லா சமையலும் செஞ்சுங்க. கொஞ்சம் ஃப்ளோ எல்லாம் கம்மியாக வச்சுட்டு ஏதாவது 2 ஐட்டம் அந்த மாதிரி மட்டும் செஞ்சுங்க. நிறைய ஐட்டம் செய்யாதீங்க. கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இது தக்காளி போட்டோடனே ஏன் மஞ்சள் தூள் போடுறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். சால்ட்டும் போட்டிருக்கோம்ல, இந்த மஞ்சள் தூள் போட்டு வச்சோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து போகிறேங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யும்போது பக்கத்தில் வச்சுட்டு காட்டோம்னா அதுங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் பிடிக்கும். நம்ம இதெல்லாம் போட்டாங்களா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ லிவரும் நல்லா வெந்து கொதிச்சு வருது. இப்போ மஞ்சத்தூள் இது இஞ்சி பூண்டை போட்டு வதக்கியிருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் போடணும். நம்ம இதில் போட்டோம்னாக்கா நம்ம அந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வரும். ஆனால் நம்ம செய்கிற ஸ்டைல் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சிடலாம். இது அப்படியே ஊற்றிடுங்க. அடுத்து மிளகாய்த்தூள் அது கொஞ்சமாக போட்டால் போதும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூள், இது கொஞ்சம் நீச்சலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அது ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சுல, இது நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் ஆகணும். இப்போ நம்ம இட்லின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் போட்டால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து டிஃபனுக்காக நல்லாயிருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ட்ரை ஆன உடனே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வரும். நம்மளுக்கு சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெட்டு தோசை அந்த மாதிரிலாம் ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். நம்ம இதை இப்போ கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. தண்ணி பக்கம் ஓகே. இப்போ இதில் அதை எடுத்து ஊற்றி விடுவோம். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, சுவையான லிவர் குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது. குழந்தைங்களா, இதை பாருங்கள், அம்மாக்கிட்ட கேளுங்க, வீட்டில் செஞ்சு தர சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே அந்த மாதிரி நாளில் மார்னிங் வந்து நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி கிரேவியாக சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா போன்லெஸ் மாதிரி இருக்கும். இதில் நான் ஒரு மண்ணீரலும் போட்டிருக்கேங்க. அது மண்ணீரல் வந்து ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளட்டு வந்து நல்லா உற்பத்தி ஆகும். பசங்களுக்கு ப்ளட்டு சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வருங்க பசங்களுக்கு. மெயினாக பெரியவங்களுக்கும் பசங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இது நல்லா பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லியை போடணும். கொத்தமல்லியை போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை கலக்கி விட்டுருப்போம். இப்போ அதை கலக்கி விட்டுட்டோம்னாக்கா இப்போ நம்மளுக்கு டிஃபனுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கூட இதில் கொஞ்சம் தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அதுதான் சொல்கிறேன் நான். இது அப்படியே ட்ரையாக விட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை மாதிரி வரும். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், ஓகேங்களா? நல்லா இருக்குது. இப்போ உப்பு பார்க்குறாங்க, உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட போகிறாங்க. போட்டாங்கனாக்கா நீங்கள் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த உப்பு கொஞ்சம் அரை வைக்காத உப்பு தான் சாப்பிடுவோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் லெவலாக வச்சுட்டு இப்போ விசில் போட போகிறோம் குக்கருக்கு. இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்காக அந்த பிளேட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இட்லிக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் ஊற்றி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். ஆளுக்கு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவோம். மீதி இருக்கிறது இந்த வேலைக்காரம்மாவுக்கு கொடுத்துருவோம். இப்போ இட்லி ஊற்றுறாங்க. விசில் வந்து விட்டது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் இட்லி ஊற்றுறது,
பாத்திரம் கொதிச்சிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றி முடிக்க போகிறாங்க. ஃபைனல் பிளேட்டிங் ஊற்றுறாங்க. கரெக்டாக இது ஃபுல்லாக மாவு வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக இட்லி வருங்க. இட்லி அடுப்பில் வைக்கிறார்கள். விட்டு மூடியை தேடுங்க. மூடியும் போட்டாச்சு. அது ஒரு 3 நிமிஷத்துல ரெடி ஆகிடும் இட்லி. இந்த பக்கம் குக்கரையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போது விசிலை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான லிவர் கிரேவி ரெடி. இது அப்படியே இட்லிக்கு பரிமாறணும். இட்லியும் கொதிச்சு இட்லியும் வந்துடுச்சு. அதுவும் இப்போ ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நான் ஒரு 2த்தையுமே ஷேர் பண்ணி காட்டுறேன். இட்லி வெந்து விட்டது. சூப்பர். இப்போ இந்த இட்லி எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இருங்க, இப்போ இட்லியை நம்ம பரிமாற போகிறோம். சூப்பர். இப்போ இது மாதிரி குழம்பு ஊற்று. மேலே குழம்பை ஊற்றி அழகாக பரிமாறி சாப்பிடலாம். ஓகே, சுவையான இட்லி லிவர் கிரேவி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.